ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் மசாஜ் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஆயில் ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. இச்சிங், ரேஷஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கின் அலர்ஜி உள்ளவங்களுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கும் இந்த ஆயில் ரொம்ப நல்லது. ஓகே, இந்த ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். நல்லெண்ணெய் கூட ஓகே தான். நான் 100 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா வேப்பிலை, நல்ல ஃப்ரெஷ் வேப்பிலையை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். முதல்ல நான் எடுத்து வச்சுருக்க வேப்பிலையை அரைக்க போகிறேன். நல்லா மை மாதிரி அரைக்க வேண்டிய தேவையில்லை, அந்த லேசாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இந்த பதத்துக்கு அரைச்செடுத்துக்கோங்க. அடுப்பில் வைக்கிறதுக்கு ஏற்றது மாதிரியான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணுங்கள். முதல்ல எண்ணெய் 100 ml தேங்காய் எண்ணெய் அதில் ஊற்றுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வேப்பிலை அதை அந்த எண்ணெய் கூட ஆட் பண்ணுங்கள். அப்புறமா கஸ்தூரி மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதையும் அந்த எண்ணெய் கூட ஆட் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூன் வச்சு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய், வேப்பிலை, அதுக்கப்புறமா மஞ்சள் தூள். இனி இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க வச்சாச்சு. அதுக்கப்புறமா வடிகட்டி அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் வடிகட்டி எடுத்துருக்கிறேன். ஒரு லைட் க்ரீன் கலரில் இருக்கும். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க அந்த எண்ணெயை ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயை உங்களுடைய முகம், கை, கால், உங்கள் உடம்பு ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 5 minutes கழித்து குளிச்சுக்கோங்க. இதை நீங்கள் டெய்லியும் உங்கள் உடம்புல மசாஜ் பண்ணலாம். குளிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின்னில் கூட சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், அலர்ஜி, ரேஷஸ், இச்சிங், அப்புறம் ட்ரை ஸ்கின், இதுக்கெல்லாம் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மசாஜ் ஆயில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.